ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எரேமியா 11ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் வரை. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு பேசி சொல்லுகிற வார்த்தை. இந்த மனிதர்களிடத்தில் கர்த்தர் படைத்த ஒரு சிருஷ்டிப்பு. எப்படி காட்டு மிருகங்கள் இருக்கிறதோ, சிங்கம், புலி போன்ற மிருகங்கள் இருக்கிறதோ, பறவைகள், புழுக்கள், பூச்சிகள் என்று சிறியது பெரியது என்று பலவிதமான உயிரினங்கள் இந்த பூமியில் இருக்கிறது. அது போல அவைகள் படைக்கப்பட்டது போல சற்று விசேஷமாக படைக்கப்பட்டவன் தான் மனிதன். அப்படிப்பட்ட மனித இனத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். நாம் நன்றாய் வாழ்வதற்கு, அவர் நன்றாய் இருப்பதற்கு அல்ல, அவருடைய விருப்பத்திற்காக அல்ல. நாம் மனிதர்களாகிய நாம் நல்லவர்களாக நல்லபடியாக வாழ்ந்து முடிக்க, அதாவது சமாதானமாய் வாழ்வதற்கும் சமாதான உலகத்தை போய் சேர்வதற்கும் நாம் இப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். இப்படி நீங்கள் செய்தால் நீங்கள் எனக்கு ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். இப்படி ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் யார் நம் பேச்சை கேட்பார்கள் என்று பார்த்து, அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் ஆபிரகாம். அவரை தெரிந்து கொண்டு, அவருடைய வம்சத்தில் இஸ்ரவேல் என்னும் கோத்திரத்தில் தெரிந்து கொண்டு, இஸ்ரவேலர்களை தெரிந்து கொண்டு, அந்த கோத்திரத்தாரை 12 கோத்திரத்தாரையும் தம் ஜனங்களாக தெரிந்து கொண்டு அவர்களோடு உடன்படிக்கை செய்தார். உடன்படிக்கை என்றால், நான் இதை தருகிறேன், இந்த வார்த்தையின்படி நீங்கள் நடந்தால் நீங்கள் எனக்கு பிள்ளைகள், நான் உங்களுக்கு தெய்வம் என்று கர்த்தர் சொன்னார். அதை அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர பயணத்தில் ஒப்புக்கொண்டார்கள். கர்த்தாவே, நீ சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் கேட்டு நடக்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்த பின்புதான் உடன்படிக்கையின் வார்த்தைகளை 10 கட்டளைகளையே கர்த்தர் கொடுக்கிறார். முதலில் அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள், கீழ்ப்படுகிறோம் என்று வாக்கு கொடுத்தார்கள். அதன் பின்பு 10 கட்டளைகளை கர்த்தர் கொடுத்தார். இதை கடைபிடிக்க முடியுமா முடியாதா என்ற தேவையற்ற வாக்குவாதங்களை செய்ய வேண்டாம். கர்த்தர் முடியாததை சொல்ல மாட்டார், நிச்சயம் முடியும், முடிந்ததை தான் சொல்லுவார். அதை இப்படிப்பட்ட ஒரு வாக்குவாதமே வேதத்தில் இல்லை. முடியும் முடியாது என்ற பேச்சே இல்லை. இஸ்ரவேலர்கள் கடைபிடித்து வாழ்ந்தவர்களும் உண்டு, அநேகம் ஜனங்கள் கடைபிடிக்காமல் இச்சை கொண்டு போனவர்களும் உண்டு. நம்முடைய மனநிலையை பொறுத்து இருக்கிறது. மனதில் இச்சையும் பாவமும் இருந்தால் எதை எடுத்தாலும் முடியாது, பரிசுத்த காரியங்கள் பிடிக்காது, அதனால் முடியாது என்று சொல்லிக் கொள்வது. ஆனால் மனம் பரிசுத்தமாய் இருந்தால் எந்த வார்த்தையும் கீழ்ப்படிந்து நடக்க முடியும். ஒவ்வொரு தேசத்திலும் சட்டத்திட்டங்கள் உண்டு. அந்தந்த தேசத்தின் சட்டத்திட்டங்களுக்கு அந்தந்த ஜனங்கள் கீழ்ப்படுகிறார்கள். முடியும் முடியாது என்று எந்த தேசத்தின் ராஜாங்கத்திடமும் அரசாங்கத்திடம் வாக்குவாதம் செய்வதில்லை. சட்டம் போட்டால் கீழ்ப்படியதான் வேண்டும். அப்படித்தானே இன்று வரை எல்லா தேசங்களிலும் நடக்கிறது. யோசித்து பார்ப்போம். அப்படி இருக்க கர்த்தர் இரக்கம் உள்ளவர், அன்பு நிறைந்தவர். அவர் முடியாத கடினமான கட்டளையா கொடுத்து விட்டார்? இல்லை, மிகவும் சுலபம். மனம் இருந்தால் சுலபம். இப்படி என்னோடு நீங்கள் உடன்படிக்கை செய்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலர்கள் வனாந்திர பயணத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டார்கள். பெற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படுகிறோம் என்று வாக்கும் கொடுத்தார்கள் அல்லவா? சரி, உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் 10 கட்டளைகளை கடைபிடித்து நடக்க வேண்டும். 10 கட்டளைகளை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும், கடைபிடித்து நடக்க வேண்டும். இந்த வசனத்தை காதில் கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள், அந்த காலத்தில் இந்த 10 கட்டளைகள் மட்டும் போதுமாயிருந்தது. வேதாகமம் முழுவதும், வேதாகமத்தை சுருக்கமாக, பைபிள் முழுவதையும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அதை 10 கட்டளைகளால் சொல்லுகிறார். இந்த 10 கட்டளைகளின் விரிவாக்கம் தான் பைபிள். பைபிள் வசனம் எதுவுமே 10 கட்டளைகளை மிஞ்சி நடக்கவில்லை. 10 கட்டளைகளை கோடு போட்டால், ஒரு வட்டமாக சுற்றி போட்டால் அதற்குள் தான் எல்லா வேத வசனங்களும் அடங்குகிறது. அதை மிஞ்சி வெளியே போகாது. 10 கட்டளைகளை மிஞ்சின வசனமே கிடையாது. அது
ஒரு வழி பாதை போல 10 கட்டளைகளின் மேல்தான் எல்லா வசனங்களும் சென்று கொண்டிருக்கிறது. அதாவது ஆற்று நீர் செல்லுகிறது என்றால் அதில் ஒரு பாதை இருக்கும், நீர் போய் கொண்டிருக்கும். அதே பாதையில் நீர் போய்கொண்டே இருக்கும், பாதை அதேதான் இருக்கும், மாறாது. அது போல 10 கட்டளைகள் என்ற பாதையில் தான் வெள்ளம் போல கர்த்தருடைய வசனங்கள், வேதாகம எல்லா வசனங்களும் அடங்கி இருக்கிறது. மிஞ்சது. அதனால் வேத வசனங்களை கேட்காதவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்று வேத வசனத்தை நாம் தியானிக்கிறோமா? தினந்தோறும் வேதம் வாசிக்கும் பழக்கம் இருக்கிறதா? பைபிள் வசனங்களை தினந்தோறும் படிக்கிறோமா? அவசியம், நிச்சயம் அவசியம். அப்படி நாம் படிக்கும் பொழுது நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். படிக்காவிட்டால் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் படித்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்லவா? நாம் வேத வசனத்தை படித்து அதை கடைபிடித்து நடக்கும் போது ஆசீர்வாதங்கள் தானாய் வரும். நாம் போய் கேட்க வேண்டியதில்லை. கருத்துன்றது அப்பா என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்று ஜெபிக்க தேவையே இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடனே கூட இருந்து கண்மணி போல பாதுகாத்து நம்மை வழி நடத்துவார், ஒரு குறைவும் இல்லாமல். அப்படி இருக்க சபிக்கப்பட்டவன் என்று யாரை காத்து சொல்கிறார்? உடன்படிக்கையை கேளாதவர்களை. இந்த வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் வசனம் 2400 வருடங்களுக்கு முன்பாக இன்றிலிருந்து சொல்லப்பட்டது. அந்த காலத்தில் எரேமியா தீர்க்கதரிசி உயிர் வாழ்ந்த காலத்தில் அவர் தீர்க்க தரிசனம் உரைக்க தொடங்கிய போது சொல்லப்பட்ட வசனங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்ட பின்புதான் பாபிலோன் ராஜா வந்து இஸ்ரவேலர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போகிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் அதற்கு முன்பாக, கொஞ்சம் முன்பாக சொல்லப்படுகிறது. மனம் திரும்புங்கள், வாய்ப்பை கொடுக்கிறார் முதலில். கர்த்தர் இஸ்ரவேலை, அதாவது யூதா ஜனங்களையும் எருசலேமையும் விட்டு தம்முடைய பாதுகாப்பை விலக்குவதற்கு முன்பாக கடைசி வாய்ப்பாக அவர்கள் மனம் திரும்புவதற்கு தீர்க்க தரிசனங்களை எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். எப்படி இது என்றால், அவர்கள் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். பல முறை கர்த்தர் எச்சரித்தார், அவர்கள் திருந்தவில்லை. இனி இவர்கள் திருந்த மாட்டார்கள் என்ற நிலை வரும்போது கடைசி வாய்ப்பாக இன்னொரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம் என்று கர்த்தர் கொடுத்த வாய்ப்பு தான் இந்த தீர்க்க தரிசனங்கள். இதையெல்லாம் சொல்லுகிறார் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக. எரேமியா சொல்லி அதன் பின்பு ஒரு சிலராக திருந்துவார்கள் அல்லவா? எல்லோரும் திருந்தலாம், திருந்தாமலும் போகலாம். ஆனால் அதை திருந்த மாட்டார்கள் என்றே கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி நீதியின் நிமித்தம் சொல்லப்பட்டு விடுகிறது. கர்த்தர் சொல்லி விடுகிறார், ஒழுங்காக மனம் திரும்புங்கள், இல்லை என்றால் உங்களை அழித்து போடுவேன் என்று ஒரு கடைசி வாய்ப்பை கொடுக்கிறேன். இப்படி நான் சொன்னேன் என்று நீ போய் அவர்களிடத்தில் சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது கர்த்தருடைய உடன்படிக்கையை 10 கட்டளைகளை கேளாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று போய் சொல் என்று சொல்லுகிறார். இன்றைய தினம் இருக்கும்படி, அதாவது அப்பொழுது எரேமியா ஐயாவின் காலத்தில் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் இந்த 10 கட்டளைகளை கடைபிடித்து நடங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு ஆசீர்வாதமான தேசத்தை நான் கொடுக்கிறேன். இந்த கட்டளைகளை கடைபிடித்து நடந்தால் இந்த இடத்தில் நீங்கள் வாழலாம் என்றுதான் கர்த்தர் ஏற்கனவே சொல்லி இருந்தார் உடன்படிக்கை செய்யும் போதே. நீங்கள் இதை கடைபிடிக்காமல் இருக்கும் பொழுது வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார், திருந்துவார்கள் என்று. அந்த உடன்படிக்கையிலேயே கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? யாத்திராகமம் 19, 20 அதிகாரங்களை படித்து பார்த்தால் தெரியும். நீங்கள் இந்த உடன்படிக்கையை கடைபிடிக்கவில்லை என்றால் நான் கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் குடியிருக்க மாட்டீர்கள், உங்களை விரட்டி விடுவேன் என்றும் கர்த்தர் சொல்லி இருந்தார். ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். இதை தெரிந்தும் இவர்கள் மீறி நடந்து கொண்டிருந்தார்கள். நான் உங்களோட பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற கானானில் நீங்கள் குடியிருப்பீர்கள் என்று சொன்னேன் அல்லவா? அந்த வார்த்தையை திடப்படுத்தும்படிக்கு இப்படி ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே ஆக கடவது கர்த்தாவே என்று எரேமியா தீர்க்கதரிசி அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார். அப்பொழுது கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து, நீ போய் சொல்லு, இந்த வார்த்தையின்படியே, இந்த வசனங்களின்படியே யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமிலும் நீ போய் சொல்லு, என் கட்டளைகளை, என் உடன்படிக்கையை, என் வார்த்தைகளை கடைபிடித்து நடங்கள் என்று போய் சொல்லு. அந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படியே செய்யுங்கள் என்று போய் சொல்லு என்று சொல்லுகிறார் எரேமியா தீர்க்கதரிசியும் அப்படியே சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார் இஸ்ரவேலரை பார்த்து, இஸ்ரவேலின் குடிகளை பார்த்து,
நான் உங்கள் பிதாக்களை எகிப்தில் இருந்து வரப்பண்ணின நாள் முதல். இது 1000 வருடங்களுக்கு முன்பாக நடந்திருக்கிறது அல்லவா? அதற்கு முன்பாக அந்த சமயத்தில் இருந்தே நான் உங்கள் பிதாக்களிடத்தில் சொல்லி இருக்கிறேன், என் வார்த்தையை கேளுங்கள், என் சத்தத்தை கேட்டு திடசாட்சியாய் கேட்டு நடங்கள் என்று நான் சொல்லி இருக்கிறேன். என் வார்த்தைகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும், அதன்படி கேட்டு நடங்கள் என்று நான் சொல்லி இருக்கிறேன். எச்சரிப்பையும் கொடுத்தேன், என் வார்த்தைகளை கேட்டு நடங்கள் என்று எச்சரித்து வந்தேன். ஆனாலும் அவர்கள் என் வார்த்தைகளை கேளாமலும் அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமலும் அவரவர் தம் தம் கொள்ளாத இருதய கடினத்தின்படி நடந்தார்கள். இருதயத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு கடினப்படுத்திக் கொண்டு, அப்படி என்றால் அடங்காத தனம். பிள்ளைகள் அடங்கவில்லை என்று சொல்லுவோம் அல்லவா? சிறு பிள்ளைகள் என்ன சொன்னாலும் கேட்காமல் திரிவார்கள். சோ எவ்வளவு சொன்னாலும் சில பிள்ளைகள் திருந்தவே மாட்டாங்க. அதுதான் இருதய கடினம் என்பது. அதே போல இவர்கள் இருந்திருக்கிறார்கள் இஸ்ரவேலர். எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்காமல் இருதயத்தை கடினப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதும் இல்லை, அதன்படி நடப்பதும் இல்லை என்று அடங்காமல் திரிந்தார்கள். இப்படி அவர்கள் செய்ததினால் நான் அவர்களுக்கு கட்டளையிட்டதும் இந்த வார்த்தைகளை செய்யுங்கள் என்று நான் சொன்னேன். செய்யவில்லை என்றால் நான் உங்களை தண்டிப்பேன் என்றும் சொன்னேன் அல்லவா? அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உடன்படிக்கையை நீங்கள் கை கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு நான் எப்படிப்பட்ட தண்டனை கொடுப்பேன் என்றும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் என் ஜனமாய் இருக்க முடியாது, நான் உங்கள் தேவனாய் இருக்க மாட்டேன், நான் உங்களை விட்டு விலகி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருந்தார். இந்த உடன்படிக்கையை நீங்கள் கை கொண்டால்தான் நான் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். இதை கடைபிடிக்கவில்லை என்றால் நீங்கள் என்னை விட்டு விலகி போவீர்கள், நான் உங்களை விட்டு விடுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருந்தார். நான் சொன்னதை செய்வேன் என்று சொல்லுகிறார். சரி, இப்பொழுது ஒரு சிறு ஆராய்ச்சி செய்வோம். அதாவது கர்த்தர் 10 கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்தார், வேத வசனங்களை கொடுத்தார். அந்த காலத்திலிருந்து இன்று வரை மனிதனை இப்படிதான் நடக்க வேண்டும் என்று சட்ட திட்டங்களை கொடுக்கிறார். இது அவசியமா? பலர் இது முடியும் முடியாது என்ற வாக்குவாதத்தில் இருக்கிறார்கள், முடியாது என்ற முடிவிலேயே இருக்கிறார்கள் பலர். சரி, விட்டு விடுவோம். ஆனால் ஒரு காரியம் தெரிந்து கொள்வோம், இது தேவையா? ஏன் இதை கர்த்தர் கடைபிடிக்க சொல்லுகிறார் என்று யோசித்திருக்கிறோமா? ஏன் இதை கடைபிடித்து நடக்க வேண்டும்? 10 கட்டளைகளை மீறி நடந்தால் என்ன? மனித வாழ்க்கை அவர் கொடுத்த பூமி, அவர் படைத்த மனிதர்கள் எப்படியோ வாழ்ந்து விட்டு போகிறோம், ஏன் இப்படிதான் வாழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதில் உள்ள ரகசியம் என்ன? அப்படி சொல்ல வேண்டிய காரணம் என்ன? இதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். முதலில் கர்த்தர் படைத்த சிருஷ்டிப்பை பற்றி தெரிந்து கொள். அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன் ஆதாம் ஏவாளை படைத்தார் அல்லவா? அவர்களிடத்தில் இந்த கட்டளையை அவர் கொடுத்திருந்தால் அது அவசியம் என்று நாம் ஒப்புக்கொள்ளும். ஆதாம் ஏவாளிடத்தில் கட்டளைகளும் கொடுக்கவில்லை, வேதாகமும் கொடுக்கவில்லை, எந்தவித ஒரு இதுவும் கொடுக்கவில்லை. கர்த்தர் ஒன்றே ஒன்றுதான் சொல்லி இருந்தார் அவர்களுக்கு. ஏனென்றால் இந்த நன்மை தீமை அறியும் கனியின் மரத்தின் பழத்தை மட்டும் சாப்பிடாதீர்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டம் ஒன்றே ஒன்று. இதைதான் கர்த்தர் அவர்களை மீறாமல் கீழ்ப்படிகளோடு இருங்கள் என்று சொன்னார். அவர்களுக்கு வேதாகமம் கொடுக்கப்படவில்லை, சட்ட திட்டங்கள் வசனங்கள் எதுவுமே கொடுக்கப்படவில்லை. இது மட்டும் சொல்லியிருந்தார். அப்பொழுது இருந்த பூமி பரிசுத்த பூமியாய் இருந்தது, எங்கும் சாபம் இல்லை, மிருகங்கள் ஒன்றை ஒன்று கொல்லாது, எல்லாம் சமாதானமா இருக்கும், ரத்தம் சிந்துதல் என்பது கிடையாது, எல்லா உயிர்களும் சமாதானமாய் வாழும். புலி சிங்கம் கூட தாவரங்களை தான் உண்ணும். ஆதியிலே ஆதியாகமம் முதல் 2 அதிகாரங்களை வாசித்து பார்க்கணும். முதல் அதிகாரத்திலேயே கர்த்தர் மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் ஆகாரமாக தாவரங்களை தான் கொடுத்தார். இன்னொரு மிருகத்தை அடித்து புசித்து சாப்பிடு என்று சொல்லவில்லை. எந்த மிருகமும் அப்படி ஆதியிலே சாப்பிடவும் இல்லை. எப்பொழுது மனிதன் பாவம் செய்தானோ, எது பாவம்? மீறுதலே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் கொடுத்த ஒரே ஒரு சட்டம், இந்த மரத்தின் பழத்தை சாப்பிடாதிருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். இதை சாப்பிடாதிருங்கள் என்று சொல்லவில்லை,
இன்னும் தெளிவாக ஆழமாய் கவனித்தால் ஒரு வார்த்தை புரியும். நீங்கள் இந்த மரத்தின் கனியை புசிக்கும் நாளில் சாவீர்கள் என்று சொன்னார். மரணம் வரும். அப்படி என்றால் அதன் ஆளும் என்ன? அந்த பழம் சாப்பிட்டார்கள், அதிலிருந்து அவர்களுக்கு சரீரத்தில் மரணத்தின் சாயல் வந்தது. அதன் பின்பு 900 வருடங்கள் வாழ்ந்தார்கள் என்றாலும் அவர்கள் வயதடைய தொடங்கி விட்டார்கள். ஆதியிலே அப்படி இல்லை. மனிதர்கள் யாரும் முதுமை என்பது இல்லாமல் இருந்தது. முதுமைதான் மரணத்தை கொண்டு வருகிறது. அந்த அவர்கள் சாப்பிட்ட நாளிலிருந்து முதுமை வர தொடங்கியது அவர்களுக்கு. இப்பொழுதும் எல்லா மனிதர்களும் பார்த்தால் 20, 23 வயது வரை வளர்கிறோம். அதன் பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக முதுமை வர தொடங்குகிறது. மூப்பு வருகிறது அல்லவா? அது ஏன் ஒரு உச்சகட்டத்திற்கு ஏறி திரும்புகிறது, இறங்குகிறது, பலன் குறைகிறது சரீரத்தில். இதுதான் அந்த பழத்தின் கர்த்தர் கொடுத்த சாபத்தின் விளைவு. சரி, இன்னும் ஆழமாய் போக வேண்டாம். சுலபமாக ஒரு சில காரியங்களை பார்ப்போம். ஆதியிலே முதல் கட்டளை மீறப்பட்டது, சாப பூமிக்கு வந்தது. அந்த சூழ்நிலைக்கு அந்த ஒரு கட்டளையே அவர்களுக்கு போதுமாய் இருந்தது. அதற்கு கீழ்ப்படைந்திருந்தால் போதுமானதாய் இருந்தது. அதன் பின்பு 10வது தலைமுறையில் நோவாயா வாழ்ந்தார். அப்பொழுது பூமி எங்கும் சுத்திகரிக்கப்பட்டது. அதற்கடுத்த 20வது தலைமுறையில் ஆதாம் முதல் 20ஆம் தலைமுறையாக ஆபிரகாம் ஐயா பிறக்கிறார். அவரிடத்தில் விருத்த சேதன உடன்படிக்கை செய்யப்பட்டது. அவருடைய 3ஆம் தலைமுறையாக பேரப்பிள்ளையாக இஸ்ரவேல் எனும் யாக்கோபு பிறக்கிறார். அவரிடத்தில் அவருடைய பிள்ளைகளிடத்தில் கர்த்தர் அவர்களுடைய வம்சத்தினர் 12 கோத்திரத்தார் அவர்கள்தான் வனாந்திர பயணத்தில் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்தார்கள். கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கை ஏற்றுக்கொண்டார். இப்படிதான் சட்டத்திட்டங்கள் வந்தது. ஆதியிலே உடன்படிக்கை செய்யப்படவில்லை. ஏன் இது அவசியம் என்றால், எப்பொழுது பாவம் வந்ததோ அதிலிருந்து இந்த பூமி 50-50 ஆய் மாறிவிட்டது. 50% பாவமும் 50% பரிசுத்தமும் நிறைந்ததாய். ஆரம்பத்தில் வெறும் பரிசுத்தம் இருந்தது. இப்பொழுது இந்த பூமியில் செயல்படும் வல்லமைகள் 3. ஆரம்பத்தில் கர்த்தர் வல்லமையோடு இருந்தார். கர்த்தரின் வல்லமையும் மனிதனுடைய வல்லமையும் இந்த பூமியில் செயல்பட்டு கொண்டிருந்தது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பின்பு பொல்லாத சாத்தானின் வல்லமையும் இந்த பூமியில் செயல்பட தொடங்கிவிட்டது. இப்பொழுது ஒரு மனிதர் பிறக்கிறான் என்றால் அவனுக்கு நல்ல செய்தியும் சொல்லப்படுகிறது, கெட்டவர்கள் மூலமாக கெட்ட செய்தியும் சொல்லப்படுகிறது. குழந்தைகள் வளரும் போதே நன்மையும் கற்றுக்கொள்கிறார்கள், தீமையும் கற்றுக்கொள்கிறார்கள். இது எப்படி நடக்கிறது? சாத்தானும் செயல்படுகிறான், கர்த்தரும் செயல்படுகிறார். அவனுக்குள் உண்டான அவனுடைய ஆவி, அவனுடைய ஞானமும் செயல்படுகிறது. இப்படி 3 விதமான வல்லமைகள் இந்த பூமியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மனிதனுக்கென்று ஒரு வல்லமை உண்டு. கர்த்தனுடைய வல்லமையும் செயல்படுகிறது, சாத்தானின் வல்லமையும் செயல்படுகிறது. ஒரு காரியம் புரிந்து கொள்வோம். இந்த பூமியானது மனிதனுடைய அதிகாரத்திற்கு கொடுக்கப்பட்டது, கர்த்தர் கொடுத்தார். அப்படி இருக்க நாம் பொல்லாத சாத்தானுக்கு அடிமையாகிவிட்டோம். ஒரு ராஜாவை அடிமையாக்கிவிட்டால் அந்த ராஜாவின் ராஜ்யமும் நம்முடையதாகிவிடும் அல்லவா? அது போல நம்மை சாத்தான் அடிமையாக்கினதினால், அவன் பேச்சை நாம் கேட்டு அடிமையாகி விட்டதினால் இந்த பூமியும் இந்த பூமியின் மேல் அவனுக்கு அதிகாரம் வந்து விட்டது. அவன் எல்லா இடத்திலும் வந்து விளையாடுவான், அவன் வேலையை காட்டுவான். அப்படி என்றால் அவனுக்கும் இந்த பூமியின் மேல் அதிகாரம் இருக்கிறது. சரி, இப்பொழுது 3 விதமான வல்லமைகள் இந்த பூமியில் செயற்படும் பொழுது எந்த ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றாலும், பரிசுத்தமான காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரின் செயலும் மனிதனுடைய செயலும் நடக்க வேண்டும். அதே போல பொல்லாதவனுடைய தீங்கு நடக்கிறது என்றால் அதற்கும் சாத்தானுடைய வல்லமையும் அவனுடைய வேலையாட்களாய் இருந்து அவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மனிதர்களுடைய வல்லமையும் சேர்ந்துதான் ஒரு தீமையும் நடக்கும். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மை செய்கிறோம் என்றால், நற்காரியங்களை நடப்பிக்கிறோம் என்றால் பரிசுத்த ஆவியானவரும் நாமும் இணைந்து செயல்படுவோம். கர்த்தரின் வல்லமையும் நம்முடைய வல்லமையும் சேர்ந்து நடக்கும்.
அதற்குதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுக் கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் துணையோடு வேலை செய்கிறோம். ஒருவேளை நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கவில்லை என்றால், நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் போது கர்த்தர் நம்மோடு வந்து ஆளுகை செய்து வழி நடத்துவார். காரியங்கள் நற்காரியங்கள் நடக்கும். நாம் சாத்தானுக்கு இடம் கொடுக்கும் போது அவன் வந்து நம்மை ஆளுகை செய்து தீய வழிகளில் நம்மை நடத்தி விடுவான். பாவம் செய்ய தூண்டுவான். பலரை பாவத்தில் வழி நடத்த தொடங்குவான். அவனுடைய வழி அது. இப்படி இருக்க 2 விதமான வல்லமைகள் மனிதனுக்கு வந்து தாக்கிக் கொண்டே இருக்கும். அதை எதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதே முக்கியம். இப்படி ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் ஆவியின் மண்டலத்தோடு. ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. எல்லா மனிதர்களுக்கும் இது நடக்கிறது. கர்த்தரை அறிந்தவர்கள், அறியாதவர்கள் எல்லாரும், மனிதர்கள் என்றால் எல்லோருக்கும் இது நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தரை அறியாத ஜனங்கள் கூட நல்ல உள்ளம் கொண்டவர்கள் எப்பொழுதும் நன்மை செய்வார்கள். அவர்கள் இருதயத்தில் மனித பிரயாசம் கர்த்தருடைய பலனோடு அவர்கள் செய்வார்கள். தீய எண்ணம் கொண்டவர்கள் தீமையே செய்து கொண்டிருப்பார்கள். பொல்லாதவன் அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருப்பார். இது இயல்பு. இப்படி வல்லமைகள் செயல்படும் பொழுது ஒரு மனிதன், நாம் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறோம். நாம் இந்த உலகத்தில் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கர்த்தருடைய வழிகளில் நடந்து பரிசுத்தமாய் இருந்தால்தான் பரலோகம் செல்ல முடியும். இது எல்லோருக்கும் தெரியும். அப்படி நாம் வாழ வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு அதிக ஞானம் தேவை, வல்லமை தேவை. நமக்கு அது போதாது. ஏனென்றால் நம்மிலும் வல்லமையாக படைக்கப்பட்டவன், வல்லமை அதிகமாக படைக்கப்பட்டவன் சாத்தான். அவன் வந்து அவனுடைய வேலையே தந்திரம்தான். தந்திரமாய் பேசி மயக்குவது அவனுடைய குணம். இதை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலேயே நாம் பார்க்கிறோம் அல்லவா? ஏவாளம்மாவை தந்திரமாய் பேசி ஏமாற்றினான். இன்றும் அவன் வஞ்சக வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறான். இப்படித்தான் அவன் குணம், அதுதான். இப்படி அவன் வஞ்சகத்தில் நாம் விழாமல் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும். எல்லா காரியத்தையும் பரிசுத்தமானதை மட்டும் செய்ய வேண்டும். நாம் நன்மையை செய்து நல்லவர்களாய் வாழ்ந்து நல்ல இடத்திற்கு போக வேண்டும் என்றால், பரலோகம் செல்ல வேண்டும் என்றால், அதற்கு நமக்கு போகும் வழி தெரிந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கென்று ஒரு வழி உண்டு. அது எங்கே இருக்கிறது? எப்படி போகிறது என்றால், நம் வாழ்க்கை பாதையை 10 கட்டளைகளின்படி நடக்கும் பொழுது, 10 கட்டளைகளில் கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதுதான் வழி. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பாதையில் செல்லுங்கள். நமக்கு வழி காட்டுகிறார். இதுதான் பரிசுத்த பாதை. இந்த பாதையில் சென்றால் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து என்னிடத்தில் வந்து சேர்ந்து விடலாம். அவன் காட்டுவது பாவ பாதை. அவன் என்னென்ன காட்டுகிறான்? கண்களின் இச்சையை காட்டுவான். சினிமாவையே பார்த்து கொண்டிரு, மெகா சீரியலையே பார்த்து கொண்டிரு, அடுத்த பெண்களை பார்த்து கொண்டு கற்போடு வாழாதே, வாழ்க்கையை அனுபவி. இப்படியெல்லாம் அவன் போதிப்பான். அவனும் அவனை சேர்ந்த மனிதர்களும், பாவம் செய்கிறவர்களும் மனிதர்களை தான் அவன் பயன்படுத்துவான். நேரடியாக வர அவனால் முடியாது அல்லவா? வருவான் சில நேரங்களில். மனிதர்களை பயன்படுத்துவான். பாவம் செய்கிற மனிதர்களை வைத்து சொல்லுவான் நம்மிடத்தில், ஏய் நீ அந்த பாவத்தை செய், அதை திருடிக்கொள், அந்த பணத்தை அபகரித்துக் கொள், லஞ்சத்தை வாங்கிக் கொள். எப்பொழுது பணம் சம்பாதிப்பது? இப்படியே இருந்தால் முட்டாளா இருக்காதே, திறமையா இரு. லஞ்சம் வாங்கு, பரவாயில்லை, அதிக பணம் சேர்க்கலாம், கார் வாங்கலாம், அப்பொழுதுதான் பெருமையா இருக்கும், எல்லோரும் பாராட்டுவார்கள். கடைசி வியாதி வந்து உணவு கூட சாப்பிட முடியாத அளவுக்கு, நல்ல சாப்பாடு கூட சாப்பிட முடியாமல் கஞ்சி குடித்துக் கொண்டு வாழ வேண்டியிருந்தான். அவன் காட்டும் வழி அப்படித்தான் இருக்கும். லஞ்சம் வாங்கு, திருடு, ஏமாற்று, இப்படிப்பட்ட வழிகளை அவன் சொல்லிக் கொடுப்பான். அவன் வஞ்சகத்திலிருந்து எப்படி தப்பிப்பது? அதற்குதான் வேத வசனங்கள். 10 கட்டளைகள் சுருக்கமானது, பைபிள் வசனங்கள் விளக்கமானது. அவ்வளவுதான். விளக்கமான வேத வசனங்கள் தான் பரிசுத்த பாதை. அதுதான் வாழ்க்கையின் பரிசுத்த வழி. அந்த வழியில் நீ நடந்தால் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாதே, நிச்சயாதிருப்பாயாக என்ற கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறதா? பின்பு ஏன் லஞ்சம் வாங்க போகிறோம்?
பிற மனையை ஏன் பார்க்க போகிறோம்? அடுத்த வீட்டு வாசற்படிக்கு நம் கண் எதற்கு போக போகிறது? பாவம், திருடாதே, பொய் சொல்லாதே, கொலை செய்யாதே, அடுத்தவர் பொண்ணுக்கு ஆசைப்பட போவதில்லை. கர்த்தருடைய வழிகள் இதை நமக்கு காட்டி கொடுக்கிறது. ஓய்வு நாளை பரிசுத்தமை ஆசரிக்க சொல்லுகிறார். அப்படி நாம் ஆசரிக்கும் பொழுது 6 நாள் உழைத்து வேலை செய்கிறோம். 7ஆம் நாள் ஓய்வு இருந்தால் எவ்வளவு சமாதானமா இருக்கும். கர்த்தருடைய சன்னதியில் போய் சந்தோஷமாய் தொழுது கொண்டு அந்த நாள் முழுவதும் மனமகிழ்ச்சியோடு இருந்து குடும்பத்தினருடன் சந்தோஷமாய் இருக்கும் பொழுது அடுத்த நாளுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும். வாழ்க்கை சமாதானமா இருக்கும். 7ஆம் நாளும் வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருந்தால் 8ஆம் நாள் பார்த்தால் காற்றில்லா பலூனை போல இருக்கும். கர்த்தருடைய வழிகள் நன்மையானது அல்லவா? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று கட்டளை கொடுத்திருக்கிறாரா? பெற்றோர்களை மதித்து நடந்தால் என்ன நடக்கும்? பெரியோர்களுக்கு நிறைய அனுபவம், ஞானம் உண்டு. பெற்றோர்கள் அவர்கள் தங்கள் ஆலோசனைகளை நாம் அவர்களை கனப்படுத்தும் போது, மரியாதை கொடுக்கும் போது அவர்கள் ஆலோசனைகளை நாம் பெற்றுக் கொள்கிறோம். நம் வாழ்க்கையில் சுலபமாக மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்தால் கூட சுலபமாக அவர்கள் ஞானத்தினால் அவர்கள் அனுபவ அறிவை நம்மால் பயன்படுத்திக் கொள்ள முடியும். அவர்களையும் நன்றாக பார்த்து கொள்ளலாம். நாமும் அவர்கள் ஆலோசனை பெற்று வாழ்வதினால் நம் வாழ்க்கையும் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கும். கர்த்தருடைய வழிகளை பெற்றோர்களிடம் கற்றுக்கொள்ளலாம். எந்த சூழ்நிலையில் எப்படி நடக்க வேண்டும் என்ற ஞானமான ஆலோசனைகளை கற்றுக்கொள்ளலாம், அறிவை கற்றுக்கொள்ளலாம். நம் பிள்ளை வளர்ப்பை நாம் கற்றுக்கொள்ளலாம் நம் பெற்றோர்களிடத்தில். இப்படி தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணினால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பழகி பெருகாத நம் இடத்தில், நம் வாழ்க்கையில். இப்படி எல்லா கட்டளைகளையும் பார்க்கலாம். பொய் சாட்சி சொல்லாமல் உண்மையாய் நேர்மையாய் இருந்தால் நாம் எங்க நிற்கிறோமோ, எந்த இடத்தில் வேலை செய்கிறோமோ அந்த இடத்தில் நமக்கு எவ்வளவு பெரிய கனம் உண்டாகும். அந்த மனிதன் போய் பேச மாட்டான். அவன் நீதி உள்ளவன், நீதிமான். அவன் கர்த்தருடைய பிள்ளை. அவன் பேச மாட்டான், பொய் பேச மாட்டான். அவனிடத்தில் போய் எதுவும் கேட்காதீர்கள், அவன் உண்மையானவன் என்று சொல்லும் பொழுது நம் வேலை செய்யும் ஸ்தலங்களில் நமக்கு எவ்வளவு பெரிய முன்னேற்றம் வரும், நற்பெயர் உண்டாகும். அது ஒவ்வொரு நாளும் நம்மை சந்தோஷப்படுத்தாதா? கோடி கோடி பணம் இருந்தாலும் அந்த சந்தோஷம் கிடைக்குமா? மன சமாதானம் இருக்குமா? நல்ல பெயர் இருக்குமா? அதை விட என்ன சந்தோஷம் இருக்கிறது? சரி, அடுத்ததாக நாம் கர்த்தரை மட்டுமே தொழுது கொண்டு முதல் 3 கற்பனைகளை பார்ப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். உச்சகட்டம், அதுதான் உயர்ந்த கட்டளை அல்லவா? அதை நாம் கடைபிடித்து நடக்கும் பொழுது கர்த்தரையே தொழுது கொண்டு அவரிடத்தில் அன்பு கொண்டு அவருக்கு சேவை செய்து பரிசுத்த காரியங்களில் ஈடுபடும் பொழுது அதில் இருக்கிற சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் ஈடு இணை உண்டா? கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம், அவரையே அண்டிக் கொள்ளும் பொழுது எந்த விஷயங்களா இருந்தாலும் அவர் பார்த்து கொள்வார். எந்த துன்பம், துயரம், பாடு எது வந்தாலும் அவர் பார்த்து கொள்வார். நாம் பறவையை போல மனதில் எந்த பாரமும் இல்லாமல் வாழலாம். இந்த டென்ஷன், மன உளைச்சல் இப்படி எல்லாம் சொல்லுகிறாங்க. அதற்கெல்லாம் அர்த்தம் கூட நமக்கு புரியாது, மறந்து போகும். கர்த்தரை மட்டுமே சார்ந்திருந்தாங்க. இப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கையை தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். கர்த்தரின் வழி 10 கட்டளைகள், வேத வசனங்கள், அதை கடைபிடித்து நடக்கும் பொழுது சமாதானம், சந்தோஷம், வாழ்க்கையின் வெற்றி, நித்திய ஜீவன் இதெல்லாம் பெற்றுக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட உடன்படிக்கையை கேட்டு அதற்கு செவி கொடுத்து நடங்கள் என்றுதான் அன்று முதல் இன்று வரை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். கேட்டு நடப்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனும்